சார், தமிழ்நாடு அரசியல்லையே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பாலிட்டிஷியன்னா அது ஐயா ஓபிஎஸ் தான். அவரோட வண்டியில கடந்த 2001 அவர் மாநில அரசியலுக்கு வந்த பிறகு, அல்லது 96வது வருஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அளவில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. அந்த தேர்தலில் 7 நகராட்சி தலைவர்கள் தான் ஜெயிச்சு ஜெயலலிதா அம்மாவை பார்க்க வராங்க. அப்படி பெரியகுளம் நகராட்சி தலைவராக ஜெயித்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்க வந்த ஐயா ஓபிஎஸ்னுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு பின்னோக்கி திரும்பியதே இல்லை. அவர் நகராட்சி தலைவராக இருந்தார், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக பொறுப்பேற்றார், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். 2001 2026 இந்த 25 ஆண்டு கால காலகட்டத்தில் அதிக ஆண்டுகள் ஒருவருடைய கட்சியில வந்து வாகனத்தில் வந்து தேசிய கொடி பறந்திருக்குன்னா அது ஐயா ஓபிஎஸ்னுடைய வாகனத்தில் தான். அவர் எப்போதுமே தன்னை பெரிதாக வெளிப்படுத்தி கொள்ளாத மிக மிக வலிமையான ஒரு அரசியல் தலைவர். அரசியல்ல எப்போதுமே சார் பலத்துல நீங்க அரசியலே பண்ணக்கூடாது, ஸ்ட்ரென்த்ல அரசியல் பண்ணக்கூடாது, உத்தியில பண்ணணும், ஸ்ட்ராட்டஜில பாலிடிக்ஸ் பண்ணணும். அப்போ அவர் ஸ்ட்ராட்டஜில பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். ஜெயலலிதா அம்மாவினுடைய நம்பர் 2ஆக 1989 இருந்து 2001 வரை ஐயா ஓபிஎஸ் வர்றது வரை யார் யாரோ இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் காணாமலே போயிடுவாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் 2001 இருந்து ஜெயலலிதா அம்மா இறந்து போகிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவினுடைய நம்பர் 2ஆக அவர் தாக்கு பிடித்ததே அரசியல் அவருடைய மிகப்பெரிய சாதனை. நம்ம வந்து சார் ஒருவர் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தலைவர்களை கணிக்கவே கூடாது. ஏன்னா இதே மாதிரிதான் 2021 முன்னாடி ஐயா ஸ்டாலினை பத்தியும் சொன்னாங்க. அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டாருனாங்க, அவருக்கு ஜாதகம் இல்லைன்னாங்க. ஆனா அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்றைக்கு சிறந்த முதல்வர், ஒரு திராவிட மாடல் எல்லாம் முன் வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா 2 பேரோட வாகனம் இன்னும் ஒண்ணுதான், 2, 3, 4, 5 தான் 2 பேருமே பயன்படுத்துறாங்க. இப்ப என்னன்னா சார், ஐயா ஓபிஎஸ் வந்து அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார். கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இதுவரைக்கும் இப்படி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட யாரை வேணா நீங்க எடுத்துங்க சார், உடனே போய் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அஇஅதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட எந்த தலைவர், ஐயா எஸ்டி சோமசுந்தரத்தை நீங்க எடுத்துங்க, இல்ல காங்கிரஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஐயா ப சிதம்பரத்தை நீங்க எடுத்துக்கங்க, எல்லாருமே உடனே போய் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, கட்சி நடத்துவாங்க. ஐயா ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், நிறைய பேர். ஆனா ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் இன்னைக்கு வரை கட்சி ஆரம்பிக்காம சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. உரிமை மீட்பு மன்றமானது கழகமாகிடுச்சு, குழு கழகம். அவர் என்ன வேணா பண்ணுவார் சார், ஆனா அது ஒரு தனி கட்சியா போய் பதிவு பண்ண மாட்டார். அவர் என்ன நினைக்கிறார், அஇஅதிமுக தனக்கு ஒரு ஸ்டேக் இருக்கு அப்படின்னு நம்புறாரு. 2024 தேர்தலை அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா எதிர்கொண்டார். அவர் என்டிஏ கூட்டணியில வந்து இருந்தாரு. என்டிஏ கூட்டணியை வந்து இன்றைக்கு அவர் தென் மாவட்டங்களில் தாமிரபரணி தீரமா இருக்கட்டும், இல்ல வைநிதி தீரமா இருக்கட்டும், இந்த ரெண்டுலையுமே என்டிஏ வந்து 2வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் போனார். ஒருவேளை அதே கூட்டணி தொடர்ந்து இருந்தால் என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு முதல்வர் வேட்பாளராக கூட அவர் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு இடையில் நடந்த மாற்றங்கள்ல ஐயா அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பிலிருந்து இறக்கி விடப்பட்டிருக்கார். அந்த என்டிஏ கூட்டணிங்கிறது அதோட வடிவத்தை வந்து இழந்துருச்சு. இப்போது ஐயா ஓபிஎஸ் அவருக்கு 3 இடத்துலயுமே ஆப்ஷன் இருக்கு சார். அவர் என்டிஏவுக்கும் போகலாம், திமுகவிற்கும் போகலாம், தாவேகாவிற்கும் போகலாம். நிச்சயமா அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அவர் எடுக்க போகிற அந்த முடிவுங்கிறது வந்து நிச்சயமா தமிழக அரசியல ரொம்ப பெருசா வந்து இந்த தேர்தலில் பாதிக்கும் சார். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அவர் என்றைக்குமே ஒரு பரபரப்பாகவோ எதுவுமே இல்லை, தனி தீவல்ல தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சார். அவர் அதுவாதான் இருந்திருக்காரு சார். அவர் அஇஅதிமுக வைக்காத பதவிகளே இல்ல சார். பொருளாளராக இருந்திருக்காரு, அவைத்தலைவராக இருந்திருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, அவை முன்னவராக இருந்திருக்காரு. ஆனா இவ்வளவு பதவிகளை தான் வகிச்சேங்கிறத எந்த இடத்துலயுமே அவர் வெளிக்காட்டாத அளவுக்கு அவர் ரொம்ப எளிமையான ஆள். நீங்க அவரோட எளிமையை வந்து தப்பா ரீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அரசியல்ல வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமான தலைவர்களை வந்து நம்ம வியக்கிறதும், ரொம்ப அமைதியான தலைவர்களை வந்து நாம வந்து கண்டுக்காம போறதும் ஒரு பண்பா இருக்கு. ஆனால் இவர் அப்படி இல்லை. நீண்ட கால ஆட்சி அதிகாரத்தை பார்த்தவர், நீண்ட காலம். நான் அவர் கிரீன்வேஸ் சாலையில யாரு வேர்ல கடந்த 20 வருஷத்துல வந்து பங்களா அதிக நாள் இருந்ததுன்னு பாருங்க சார்.